வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் என்னதான் சார் முடிவில் இருக்குது? திடீர் மேலிட பொறுப்பாளர் இருக்கிறாங்க, இங்கே ஒரு பொறுப்பாளர் இருக்கிறாங்க. எங்களுக்கு சுயமரியாதை இருக்காதா? நீங்கள் தோற்ற இடத்துலலாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னு பேசுறது. இவங்க இல்லைன்னா என்ன தாவேக்கா இருக்குது அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க மதுரையில். என்ன முடிவில் தான் இருக்காங்க? இவங்க அனுப்பணும்னா இல்லை அவங்களா போகணும்னா? இல்லை, அது ஒரு சிறிய குறிப்பிட்ட கும்பல் அந்த மாதிரி பண்ணிட்டு, மானங்கட்ட கும்பல் மான அவமானத்தை பற்றி எப்போ பேசணும்னா செருப்பால் அடி வாங்கும்போது பேசணும். ஒருத்தன் ரியாக்ட் பண்ணுறான்னு வைங்களேன், ஒருத்தன் அசிங்கமாக கேவலமாக ஒருத்தனை வைகிறான்னா ஒரு 6 மாதம் கழிச்சு அவன்டே அப்படியா தலைவா அப்படிங்க தலைவான்னு சொல்லிட்டு அவன்டே டீ வடையெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து உன்னை அவனை அடிக்கணும். நீ அன்றைக்கி எப்படி பேசினேன்ட்டேன்னு. நான் அன்னைக்கு பன்னு டீலாம் வாங்கி கொடுத்தேன், அதை தின்னேன். அடுத்த நாள் பிரியாணி வாங்கி கொடுத்தேன், தின்னேன். அடுத்த வாரம் சரவணா பவனில் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டேன். எல்லாத்தையும் தின்னுட்டு 6 மாதம் கழித்து உனக்கு என்ன தன்மானம் வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி கேட்பானா? கேட்க மாட்டான். புரியுதா அவனுக்கு? நீ மானம் உள்ளவனாக இருந்தேன்னா ஒரு மனிதனுடைய மூளை எப்படி வேலை செய்யணும்னா, நீங்கள் கேள்வி கேட்டால் நான் உடனே பதில் சொல்ல தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கேள்வி கேட்டப்பல ஹீன்னு நான் இழிச்சிட்டு 4 நாள் கழித்து உங்களை வர சொல்லி நீங்கள் கேள்ற கேள்வி எதுவுமே சரியில்லைன்னா எப்படி இருக்கு? என்னையே செருப்பால் அடிக்க மாட்டாங்க. உனக்கு அறிவு இல்லை, கேள்வி கேட்டால் பதில் சொல்லு, இல்லைன்னா எந்திரிச்சு போயிரு. ஒரு வாரம் கழித்து அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நீ சொன்னா என்ன சொல்லலைன்னான்ற மாதிரி. இந்த மாதிரி தான் நீ அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுட்டு 15 வருஷமாக எம்பியாக இருந்துட்டீங்க, எல்லாம் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இன்றைக்கி இன்னும் 4 வருஷம் இருக்குன்றனால பிடிங்கிட்டு போகிறேன். அப்போ ரிசைன் பண்ணுங்கன்றேன். இல்லை, இனிமே நிற்க மாட்டேன்னு சொல்கிறேன். இனிமே நிற்க மாட்டேன். அப்போ இது கேவலம் இல்லையா? ஒரு வாழையில போட்டு விருந்து வைக்கிறாங்க, ஓரத்தில் நரகள் இருக்குது, இருந்தாலும் நான் இப்போ சாப்பிட்றேன், ஆனால் அடுத்த தடவை இலையில வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை இலையை தூக்கி அடிச்சுட்டு அவன் மூஞ்சில் அடித்து எந்திரிச்சு வருவீங்களா? அப்போ உங்கள் அவமானம், செருப்படி, விளக்கமாத்தடி எது வாங்கினாலும், எவ்வளோ கேவலம் அசிங்கப்பட்டாலும், ஆனால் உன்னால் எனக்கு கிடைத்த பலனை நான் அனுபவிச்சு தான் வருவேன்றது என்ன தன்மானம்? இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமான்னு இப்போ எல்லாம் இறங்கி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை உட்கார வச்சு தான் நாங்கள் தானே அறியணே. இல்லை, அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பல்லு குச்சி சொன்னேன்ல, ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு பெரிய ஹோட்டல். அந்த அஞ்சப்பர், அரசப்பர், அப்பப்பர், ஆரியப்பர்னு வச்சுருப்பாங்க. அதில் உள்ள பல்லு குத்துற குச்சி சொல்லிச்சான், என்னால் தான் ஹோட்டல் நல்லா இருக்குது, இல்லைன்னா இந்த ஹோட்டல் நடக்காது. பல்லு குத்துற குச்சி, அந்த ஜீரகம் எல்லாம் தான் இருக்கும், ஆனால் அது கிடையாது. அங்கே உள்ள சாப்பாடு தான் மெயின். பல்லு குத்துற குச்சி ஓனர்கிட்ட பங்கு கேட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்காது. இல்லை, பங்காட்டம் மாதிரி இவங்க எல்லாரும் ஏற்றி விட்டு எனக்கு பங்கு கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்படி தான் இருப்பாங்க. அங்கே பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கிறவரும் பெனிஃபிட் லாபத்தில் எனக்கு பங்கு கொடு, நான் தானே வண்டியை நிறுத்தினேன், இல்லைனா அந்த வண்டியை கரெக்டாக நிறுத்தலைன்னா அவங்க கரெக்டாக நிம்மதியாக இறங்கி உள்ளே சாப்பிட்ருக்க முடியுமா? விசில் அடிச்சு அவன் விசில் அடிச்சு ரிவர்ஸ் நான் தானே எடுத்து விட்றேன், எனக்கும் பங்கு கொடுத்துற கதை. இப்போ அவங்கெல்லாம் எந்த விசில் அடிக்கிறாங்க? இந்த பக்கம் தாவேக்காரங்களாம் கண்ட மீனிங் அடித்தாங்கன்னா ரிவர்ஸ் இல்லை, பல பிரச்சனை வரும் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன மாணவங்களுக்கு வேண்டி கிடக்கு அப்படின்றது தான் கேட்குறேன். அவங்க ஒரு விஷயம் வைக்கிறாங்க, இப்போ 4 தீர்மானங்கள் கூட்டுறவு சங்கத்துலலாம் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அறிவாலயத்தில் இடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இடம் காலியாக தானே இருக்குது, ஒரு 10க்கு 10 கொடுங்க, நாங்கள் ஆஃபீஸ் போடுறோம். அதுலேயும் ஆமாம், பங்கு கேட்குறாங்களா? கேட்டால் அன்றைக்கி யாரோ போதையில் கேட்டிருக்காங்க காங்கிரஸ்காரன் ஒருத்தர். இவ்வளோ பெரிய இடம் இருக்குல்ல, சும்மா இருக்குது, மவுண்ட் ரோட்டில் எங்களுக்கு உள்ளே தள்ளி போயிடுச்சு, எங்கள் ஆஃபீஸ் ஒன்றும் வரமாட்டேன், நாங்கள் கூட்டணியில் தானே இருக்கோம், அறிவாலயத்தில் எங்களுக்கு 10க்கு 10 இடம் கொடுங்க, ஒரு ஏசி ரூம் போட்டு நாங்கள் ஆஃபீஸ் போட்டுக்கிறோம், கூட்டணி விட்டு வழக்குனா இடிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்றாங்க. என்னத்தடா இது பண்ணுறது? கண்டெய்னரை கொண்டு வைக்கிறேன்றாங்க, டெம்பரவரி ஆஃபீஸ் அப்படியே நகர்த்திட்டு போயிடலாம். ஆமாம், கூட்டணி மாதிரி அந்த கண்டெய்னர் கொண்டு போய் அதிமுக ஆஃபீஸ் வாசலில் வச்சிடும். இல்லை விஜய் வீட்டு பக்கம் வச்சா அது உண்மையிலே கடற்கரை ஓரத்தில் இருக்க வேண்டிய கண்டெய்னர் தான் அது, அங்கே கொண்டு போய் வச்சாயின்னு வைங்க. அப்படி விஜயை பார்க்க வராங்க, நைட்டே படுத்துக்கலாம் அவங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதாவது ரெசார்ட் அரசியல்லேருந்து கண்டெய்னர் அரசியலுக்கு மாறுறாங்க காங்கிரஸ். இதுதான் இப்போ இவங்க கட்சி தலைமையை மீறி பேசுகிறாங்க, இவங்க மேலே யாராவது நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, அது யார் நடவடிக்கை எடுக்கிற நிலைமையில மாநில தலைமை இல்லை. மத்திய தலைமை அவங்க சொன்ன மத்திய தலைமை சொல்லி தான் தூண்டி விடுது. மாநில தலைமை மத்திய தலைமை தான் இவங்கள தூண்டி விடுது. மாநில தலைமையை நியமித்தது மத்திய தலைமை. இவங்களுக்குள்ளே சண்டை போட விட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சைடு மத்திய தலைமை போயிடும். இவ்வளவு சண்டையும் போட விட்ட பிறகு நீங்கள் திரும்ப இங்கே இருந்தால் அந்த கட்சிக்கார வேலை பார்ப்பானான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அதை பற்றி எனக்கு என்ன இருக்குது? நான் தான் எம்பி ஆகிட்டேன்ல. ஏன்னா இருக்கிறவன் ஜெயிச்சான்னா தோத்தா எனக்கு என்ன? இருக்கிற 18 எம்எல்ஏல ஒரு ஆள் கூட திமுக வேண்டான்னு வெளிப்படையாக பேசலை, கூட்டணி வேண்டான்னு. இது ஏன்னா அவங்க தான் திருப்பி நிற்கணும்.
எம்பியாக இருக்கிறவர்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம், இன்னும் 4 வருஷம் இருக்குது, அப்புறம் கடைசி நேரத்தில் காலில் விழுந்து நான் அப்போ பேசினது தப்பு இப்படின்னு எதையாவது சொல்லிடலாம். ஆனால் எம்எல்ஏக்கள் திருப்பி நிற்கணும்ல, அப்புறம் அவங்க எப்படி பேசுவாங்க? திருப்பி சீட்டு கொடுத்து அவங்களுக்கு வேலை பார்க்கணும்ல. அதனால் எம்எல்ஏக்கள் அணி தனி, எம்பிக்களில் தனித்தனி அணி, எம்பி சீட்டு கிடைக்காத ஒருத்த அணி வேறு, அதே மாதிரி ராகுல் சொல்லி தூண்டி விடுற அணி வேறு, அதுக்கப்புறம் இப்படி பல அணிகள் இருக்குது. இல்லை காங்கிரஸில் இப்படி பல குரல்கள் வர்றது நம்ம என்ன அது காலங்காலமாக நடக்கும். இன்றைக்கி நேரத்தில் 40 வருஷமாக அதான் நடக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க, இன்றைக்கி நிலைமைக்கு இந்த படத்தை வேறு ஆள் பேசிக்கிட்டு இருக்கா, இதுக்கு முன்னாடி வேறு ஆளை பேசிட்டு இருக்கா. ஆமாம், அவங்க வயசானோடனே அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதே பேசுவாங்க, அதே மாதிரி கூட. கடந்த காலத்தில் மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, இப்படி கோஷ்டி, அப்போ வந்து தலைமையிலே கோஷ்டி இருக்கும். அதை இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணால் அந்த தலைவர்கள்லாம் தமிழ்நாடு முழுந்து அறிந்த தலைவர்கள். வாழப்பாடி ராமத்தியாராக இருந்தாலும் சரி, மூப்பனார்லாம் எல்லா அரசியல் தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரிந்த தலைவர்கள். அவர்கள் போனால் பரவாயில்ல. இந்த டுபாகூர்களெல்லாம் யாருக்குமே தெரியாது. திடீர்னு இப்போ தான் சார் மாபெரும் ரயில் மாரி எல்லாம் அவரை பற்றியே யாருக்கும் தெரியாது. மாபெரும் ரயில் மாரி தியாகியே யாருக்கும் தெரியாது. எல்லாம் அழகிரின்னா யார், ஸ்டாலின் அண்ணனான்ற அளவு தான் இருக்குது. ஸோ அப்படி இருந்தவர்களை துரத்தி விட்டுட்டு இப்போ இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக பார்க்குறாங்க. அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு அடுத்து மாநில தலைவராக ஆகணும்னு சொல்லி யார் பார்க்குறாங்கன்னா அந்த விருந்தினருக்காரர் பார்க்குறாரு. அது அரசியலில் சகஜம்தான். அடுத்து நம்ம வரணும்னு அதுக்காக கட்சியை அழிச்சு விட்டு எப்படி நீங்கள் தலைமை பதவிக்கும் வருவீங்க அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆம்னி பஸ்ஸில் போகணும் அப்படின்றதுக்காக டிரைவரை கீழே அடித்து துரத்தி விட்டுட்டு அங்கே இருக்க இவனையும் விட்டு சாவியும் தூக்கிக்கிட்டா எரிஞ்சு விட்டு அந்த பஸ்ஸை வச்சு எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க? அந்த வேலை தான் நீங்கள் பார்க்க. இதுக்கு மேலே ஏன்னா முதலமைச்சர் பேசின பிறகு நீங்கள் பதில் கவுண்டர் கொடுக்குறீங்க, எதிர்வாதம் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்க விரும்பலைன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவங்க திரும்ப கேட்குறாங்க, நாங்கள் 70 நாளாக குழு போட்டோம், 70 நாளாக குழு போட்டோன்னா சரி, உங்கள் சுயமரியாதைக்கு சோகமாக இருக்கே, நீங்கள் வெளியில் போயிட வேண்டியதானே. அதையும் சொல்ல மாட்டேறீங்களே, ஏன்? அதுதான் மானம் கிட்டவங்கன்றது. அப்படி நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அவர்களுக்கு மாணவக்க ரோசம் இல்லை, சும்மா வந்து ஏதோ சீனை காட்டுறாங்கன்றது இதுலேருந்து தெரியுதுன்ற மாதிரி திமுக காரணம். போகிறவன் தன்மான அவமானம் உள்ள அடுத்த செகண்ட், அதை தான் நான் சொன்னேன். ஒருத்தன் வந்து உங்களை கல்லெடுத்து எரிஞ்சிட்டான்னா அடுத்த செகண்ட் நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்களா? போயிட்டு 3 மாதம் கழித்து வந்துட்டு அவனை நீ தானடா நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லெடுத்து எரிஞ்சேன், இப்போ நான் அவனை அடித்து மண்டையை உடைக்கிறேன்ற கதை தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர்களுக்கெல்லாம் வந்து மாணவக்க ரோசம் இல்லைன்றது பொதுப்படையாகவே தெரியுதில்ல. அப்படி இருக்கிற மாணவக்க ரோசம் இருக்கணும், முதல்ல ரிசைன் பண்ணிட்டு அடுத்து பேசுவோம். நீ ரிசைன் பண்ணு அப்படி கேட்டால் ஓகே. நாங்கள் காங்கிரஸில் உள்ள எம்பிக்கள் எல்லாம் ரிசைன் பண்ணுறோம், என்னால் தான் நீ ஜெயிச்ச, திமுக நீ ரிசைன் பண்ணு, நாங்கள் ரிசைன் பண்ணிட்டோம், பார்ப்போம், ஆமாம் வா தனியாக நிற்போம், நாங்கள் டிவிகே கூட போகிறோம் அப்படின்ல நீ மானம் கட்டவங்க பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லலை, பார்க்குறவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ நீங்களும் உள்ளே இருப்பீங்க, ஜெயிச்சிருவீங்க, அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு என்னால் தான் நீ ஜெயிச்சானா ரிசைன் பண்ணு, அவங்களும் ரிசைன் பண்ண சொல்லு. அதில் ஒரு நியாயம் இருக்குது. மக்கள் கொந்தளிப்பாங்க, ஏங்க திமுக நீங்களும் பண்ணுங்கள், அவங்களால தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க எல்லாரும். நீங்கள் சொன்ன வார்த்தை நெல்லை கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி ரிசைன் பண்ண வைக்கலாம். திமுக ரிசைன் பண்ண தயாராக அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு. ஆமாம், ஆனால் என்ன பண்ணுறது? பீகாரில் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி அங்கே போய் யாத்திரைலாம் நடத்தி இங்கிறது ஸ்டாலின் வரைக்கும் கூப்பிட்டு போனார்ல. இங்கே எலெக்ஷன் வரப்போது நீங்கள் யார் வந்தீங்க? மோடி 2 முறை வராரு, அமித்ஷா 2 முறை வராரு, அடுத்து திரும்ப கோயிலுக்கு போகிறாங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மினாலும் பிஜேபி வேலை பார்க்குது இல்லை. உங்கள் தேசிய தலைவர்கள் யார் வருவான்னு ஒரு கேள்வி இருக்குது. யாரும் வரவும் இல்லை இது வரைக்கும். பிரியங்கா வந்திருக்கலாம், ஒரு இதை பண்ணியிருக்கலாம். இப்போ அப்போ வந்து என்னன்னா கட்சியை இதோட முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி அதோட இது பண்ணிவிட்டு தங்கச்சி கையில் கொடுத்துட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு ராகுல் பிளான் பண்ணுறாரோன்னு தோணும். பிஜேபியில் இணைக்கிறது அது வேற, பின்னாடி வேற யாராவது பார்த்து அது ஆமாம், அது பின்னாடி வரவங்க அந்த சக்கரவர்த்தி மாதிரி ஆளை வச்சுட்டு காங்கிரஸும் பிஜேபி ஒன்றா இணைஞ்சிச்சு சொல்லி நினைப்பு கூட்டம் நடத்தி ஒரே கட்சி ஆட்சி முறை. அமெரிக்காவில் கூட 2 கட்சி இருக்கும், இங்கே ஒரே கட்சி ஆட்சி முறையை நோக்கி போகுது. சைனா மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜி ஜின்பிங் மாதிரி தான் ஜி ஜின்பிங், இவர் ஜிபிங். திடீர்னு ஒரு மேடையில் சரத்குமார், சீமான், இந்த பக்கம் அன்பில் மகேஷ் எல்லாரும் போய் சொந்தக்காரங்களாம் ஒன்று சேர்ந்துருப்பாங்க. அதில் அன்பில் மகேஷும் போயிருப்பாரு. ஏதோ ஒரு சினிமா ஃபங்க்ஷன், கம்பெனியை தொடங்கி வைக்கிறது பிறகு ரிப்பன் எல்லாம் ஆளுக்கு ஒரு கத்திரிக்கோலை கொடுத்து எல்லாரும் வெட்டி அதை எடுத்து போட்ட உடனே துண்டா வெட்டிடுமே. அப்போ ஒருத்தர் வெட்டினா 2ஆ வெட்டும், அது 4 5 ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று வெட்டி 4 5 பீஸாக பிச்சு விட்டுறாங்க. அதுதான் இவங்க நிலமை. அது புரியுது அவங்களுக்கு பார்த்தா.
அது மாதிரி 4-5 துண்டு துண்டாக ஒழுங்காக இருந்த ரிப்பனை துண்டு ரிப்பன் ஆக்கி விட்டுருவாங்க. இப்போ உடனே அங்கே சீமான் போய் பிஜேபி சரத்குமார் கூட்டணி உடனே பார்த்தீங்களா யாரு கூட்டணின்னு தாவேக்கா அடிக்குது இப்போ அவங்கள. ஆ அந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தாவேக்காரங்களாம் எடுத்து போட்டு சீமான் எங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா கடைசியிலன்னு. அப்போ இல்லை, இவங்க ஒரு வகையில் சரத்குமார் சொந்தக்காரராக வருது. இன்னொரு பக்கம் எல்லாம் அவங்க ஒரே குட்டையில் ஒன்றை மட்டும் தான். அதனால் அப்படி இப்போ ஒன்றும் பண்ணால் அண்ணன் தம்பி தானே என்ன இருந்தாலும் அப்படி அந்த இதில் பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருக்காரா இல்லை வேறு எதுவும் யோசிச்சு சீமான் அவ்வளோதாங்க அமைதியாக இருக்குன்றது அவ்வளோதான். இல்லை சார், ஒருத்தர் 200 தொகுதிங்கிறார், ஒருத்தர் 210ங்கிறார், ஒருத்தர் 40% ஓட்டு இருக்குங்கிறாரு. ஒன்றுமே வராத என்ன சொல்ல முடியும்? ஓவராக போய் சொல்ல முடியாதுல்ல. கிட்ட நெருக்கத்தில் வரவங்க போய் சொல்லலாம். அதுக்கு சம்மந்தமே இல்லாத வந்து சில பேர்லாம் வெளியூருக்கு போனால் சொல்லுவாங்க. செங்கல்பட்டு மதுராந்தகத்தில் இருப்பான், அங்கே சவுத்துக்கு எங்கேயாவது டூர் போனான்னு எந்த ஊர்னா சென்னை அப்படின்வான். செங்கல்பட்டு தாண்டி இருப்பான், அவன் கேட்டால் சென்னைன்வான். சென்னையில் எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு பக்கத்தில் எங்கேன்னா காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில் உத்தரமூர் ஏதோ ஒரு உத்தரமேரு. ஆமாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கேட்டால் சென்னையில் இருக்கேன்னு சாதாரணமாக சொல்ல சென்னை, உத்தரமூர்னு சொல்ல மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் சீமான். இல்லை ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி ஆமாம், ஒன்று சென்னை டவுன் மவுண்ட் ரோடு இது அட்லீஸ்ட்டு வலசரவாக்கம் வெள்ளிவாக்கம் இங்கிட்ட இருந்தால் கூட சென்னைன்னு சொல்லலாம். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் செங்கல்பட்டு தாண்டி இருக்கவன் எப்படி போய் சென்னைன்னு சொல்ல முடியும்? அப்படி தான் சீமானுக்கு தெரியும். மனசாட்சிப்படி ரொம்ப போய் சொல்லிட்டோம், நம்ம ஆட்சிக்கு வர்றதுன்னு இல்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க மாட்டோம், நம்ம போய் எதுக்கு பொய்ய சொல்லுவானேன்னு மனசாட்சி ஊற்றிருக்கும். ஒரு விரிவான ஒரு இடத்துல உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி.